நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்திலேயே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். அடப்போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உயர்நிலை மாதமாக இந்த மாதம் இருக்கும். 6ஆம் இடத்தில் இருந்து நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை குரு வலிமையாக பார்க்கின்ற காரணத்தினாலும், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவோடு ராசிநாதன் இணைந்திருக்கின்ற காரணத்தினாலும், 9, 10ஆம் இடங்களில் புதன் வலிமையாக அமர்ந்து தர்மகர்மாதிபதி யோகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் துளாராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்ற மனதிற்கேற்ற வகையில் நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. என்னங்க நடக்கும்? தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், வியாபாரத்திற்கேற்ற உதவியாளர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழிலுக்கேற்ற பங்குதாரர்கள், பார்ட்னர்ஷிப்பு அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணக்கூடிய அளவிற்கு யாராவது ஒரு நல்ல அமைப்புகள் வரக்கூடிய ஒரு அருமையான நல்ல மாதமாக ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தா, உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சூரியன் இப்போது அப்படியே 9ஆம் இடத்துல வந்திருக்கிறார். இந்த 9, 11 இடங்கள் அப்படியே ஜாயிண்ட் ஆகிட்டாலே வருமானம் அதிகமாக இருக்கும், வெற்றிகள் கிடைக்கும். 9ஆம் இடத்துல இருக்கிறது காரகோ பாவனாஸ்திப்படி சூரியன் 9ஆம் இடத்துல இருந்தால் நல்லது இல்லையே அப்படின்னு சொல்கிறது கோச்சார ரீதியாக சில விஷயங்களுக்கு ஒத்து வரும். ஆனால் 11ஆம் பாவகாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறனால தைரியமாக எதுலேயும் நீங்கள் இறங்கி செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. எலக்ட்ரிக்கல் தொழில், நெருப்பு தொழில், இது 2 சம்மந்தப்பட்டவர்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரிக் மேனாக இருக்கிறாங்க, எலக்ட்ரீஷியனாக இருக்கிறீங்க இல்லையா, அந்த எலக்ட்ரீஷியனாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் உண்டுங்க. ரயில்வே துறை, ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய பஸ்ஸு இயக்கிறவங்க, கண்டக்டராக இருக்கிறவங்க, இந்த மாதிரியான எப்போவுமே ஓடிக்கிட்டு இருக்கிற
ஒரு தொழிலை பண்ணக்கூடிய துளாராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது சைடில் ஏதாவது வருமானங்கள் நல்ல விதமாக வரக்கூடிய தன்மைகள் ஆனி மாதத்திலிருந்தே நல்லபடியாக ஆரம்பிக்கின்றன. புதனும் 9ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இது தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. 2ஆம் இடத்தை உச்சகுரு வலுத்து பார்க்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. குடும்பத்தில் இவர் சரியில்லை அவர் சரியில்லைன்னு இருந்தவங்க எல்லாருக்குமே ஓரளவுக்கு நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. உங்களுடைய பேச்சை பெரியவர்கள் கூட கேட்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது உண்டு. பணவரவு நல்லா இருக்கும். 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் உச்சகுரு பார்க்கின்ற காரணத்தினால் வாகன மாற்றங்கள் சிலருக்கு உண்டு. பழைய வண்டியை தூக்கி போட்டு புது வண்டி வாங்கிறது, 2 வீலருக்கு பதிலாக காருக்கு மாறுறது என்பது போன்ற சில விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் நன்மைகளும் இருக்கும். அதனால் கடனும் வரும். ஆனால் கடன் வந்தால் கூட ஒரு பொருள் சேர்க்கை இருக்குது இல்லையா? இளைஞர்களுக்கு நல்ல விதமாக சில தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. பெண்களால் ஆண்களுக்கு லாபம், ஆண்களால் பெண்களுக்கு லாபம் என்கின்ற அமைப்பும் மிக மிக ஒரு அமைப்பாக துளாராசிக்கார சகோதரிகளுக்கு அலுவலகத்தில் ஆண்களால் இருந்து வந்த டார்ச்சர், தொல்லைகள், பொறாமை அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. துலாத்திற்கு யோக மாதமாக அமைந்திருக்குதுங்க ஆனி மாதம் இப்போது.